லட்சுமி கலாட்சியம் இருந்த சபை. எல்லாம் கூடப்பட்ட சபை. இதோ மன்மதன் மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு. ஓஹோ, ஆமாங்க. அப்படி மாதா பிதா குருவாதான் தெய்வம். ஆமாங்க. மன்மசாமி பார்த்திருக்கும். ஆமா. இது அம்முடைய பார்த்திருக்கும். இன்னும் கலைமாமணி விருப்பத்த சேகரையா பார்த்திருக்கும். அவருடைய பார்த்திருக்கும். பிள்ளையா பார்த்திருக்கும். நம்முடைய குழுவினருக்கும் என்ன அமர்ந்திருக்கிறார் பார். ஆமா. யாரு? அன்பு உள்ளம் படுத்த அருமை தந்திருக்கிறார். இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். இவருடைய விளக்கம் சொல்லுங்க. தொடர்வா. இந்த ஜென்மத்தில் வசுதேவர் முன் ஜென்மத்தில் என்னுடைய பெயரோ காசிவர். எப்படி? முன் ஜென்மத்தில் காசிவர். ஆனால் முன் ஜென்மத்தில் காசிவர். எனக்கு 2 2 2 2 1 2. ஏய் கெடியடா. என்னடா 2 2 2 மகளா? ஏய் என்னடா பாத்து வந்து 2 2 2ன்றா. அது என்ன திரியா? அவ எத்தனையா? 2 2 2 அவன் 2 2 2. எனக்கு திரி. திரி அவங்க. ஏய் உட்காருங்கடா. எனக்கு திரி. இல்லடா ஒரு ஆளு போய் ஓடி ஆடுவான் கூட. போய் அமகலம் பண்ணி. வணக்கம் மகாராஜா. உமதி எப்படிடா வணக்கம் வைக்கிற? நான் குனிந்து வைக்கிறேங்க. ஏ அப்படியே பாங்க எல்லாம் குனிங்க. அப்புறம் எல்லாரும் ராஜாவாசம் ஆடி இல்லடா பரவமாத்த கடியா நிறுத்து வாங்கினா கிசுமுடி வச்சு வேமா நாயே அருவனுக்கு சுகமா வாழ்ந்திருப்பாய். எப்படி விளக்கம்? வசுதேவர் தம்பி முன் ஜென்மத்தில் என்னுடைய பெயரோ காசிவர். எனக்கு தம்பி 1 2. எனக்கு தான் திரின்னு அப்படியே ஒரு திரி வெட்டி மேல போட்டுருவோம். தம்பி என்னுடைய மனைவி 2 பேர் திதி அதிதி. ஆமாடா. அப்படி முன்பு ஜென்மத்தில் இந்த காசிவர் இந்த ஜென்மத்தில் வசுதேவர். தம்பி அப்படி நான் வசுதேவர் வந்தா சரிதானே? என்னுடைய மனைவி இருக்கின்றாங்க பார். யாரு? அந்த அதிதி திதி. இந்த ஜென்மத்தில் என்னடா சொல்லடா? திதி அதிதி. சிரி அதிதிடா. ஏய் கம்னேட் பையா. சிரி அதிதி. அப்போ உமதி இந்த ஜென்மத்தில் என்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய தேவகிரோகிணி அந்த வடமதுராபுரி அன்று வரக்கூடிய எங்க மன்னனுக்கும் உக்கிரவள்ளிக்கும் பிறந்து அங்கே இருக்கின்றார்கள். அது யுககானத்தை முடிக்க வேண்டும் என்று இப்படி நாங்கள் பிறந்து வளர்ந்து வருகின்றோம். ஆனால் தம்பி என்னுடைய அழகு எப்படி எப்படி ஆகி தெரியுமா? சொன்னமாடா பாட வேண்டும். பஞ்சர கவரி வீச வேண்டும். ஆமாடா. எப்படி அழகு எப்படி அப்படி அழகு அழகா இருக்கின்றது. ஆனா இந்த இடத்தில் கம்சபதி வரும்படி கட்டளை அப்படி வந்திருந்தால் வசுதேவர் சொல்ற போனா குருநாதர் வசுதேவர் வந்துட்டாரா? அவர் உயிர்ந்து சமாதானம் போடுறா.
ஏங்க வந்தா சேர் போட்டீங்க அப்புறம் உட்காந்தா நான் சேர் போட்டா நீ உட்காந்துக்கியா? வந்த விருந்தாளிக்கு சேர் போட்டு நான் என்னடா இது என்னுடைய நாடு, உங்களுடைய நாடு. ஆமா. இந்த நாட்டை யார் அரசு செய்யுது? நீங்க தான் அரசு செய்கிறீங்க. யார்? நான் உங்களுடைய மந்திரி. குரு குரு குரு. என் தந்தைக்கு நீ மந்திரி, ஆமா. எனக்கு நீ குரு. குரு. ஆனா இப்ப யார்? நான் நாட்டுக்கு அரசன். நீங்க நாட்டுக்கு பேர் நான் நின்று நிறுத்தி உட்கார்த்தா அம்மா மரியாதை என்ன? ஐயோ தப்புதாங்க. இந்த தப்பு தப்புதான். இந்த தப்பு உட்காந்து தப்புதாங்க. இந்த உட்கார்ந்து தப்பு. உட்காந்து தப்புதான். மாணிக்கா ஏங்க இப்ப முக்கால போலாமா? கட்டு மகாராஜா, கட்டு மகாராஜா. நான் யார் தெரியுமா? அவருக்கு மந்திரி. எதுக்கு மந்திரி? அடமாத்த மாணிக்கா, ஏ புண்ணியவரா. ஐயா வந்தனம் ஐயா, உமக்கு வந்தனம் இந்த கம்சன் சுகமா வாய்ந்திருப்பாய், நீ வாய்ந்திருப்பாய், அப்பா என்னுடைய பார்த்தபடி எந்த நிற்கும் சுகமாக வாய்ந்திருப்பாய். அப்படியே ஆட்டம் பசுதாவரா. ஐயா இந்த ஆட்டமான இச்சா பையன் சட்டமாக நடந்தது என்ன? இந்த இடத்தில் வரும்படி கட்டளை. வரும்படி கட்டளை என்ன காரணம்? அது என்ன காரணம் தெரியுமா? வசுதேவரே உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டாம். ஐயா எனக்கோ வயது 60க்கு மேல் ஆகின்றது. இந்த வயசுல எனக்கு யாரையா பொண்ணு தருவாங்க? என்னன்றேன், உனக்கு நான் கல்யாணம் பண்றேன்றேன். பெண்ணு யாருன்னு கேளு. உன் வயசுல கேட்டாங்களா? பொண்ணு யாரு? என் மகனை அடிக்காதீங்க. உயிர் போகுதா சாமி? பெண் யார் தெரியுமா? அப்ப பெண் பார்க்கலாமா? பெண் யாருன்னு பார்த்தா பார்க்கலாம். யார் தெரியுமா? பெண் யார் தெரியுமா? ஐயா என் தங்கை தங்கை தேவகி உனக்கு பெண். என்னை திருமணம் செய்வதற்கு அவர்கள் சம்மதிப்பார்களா? அவர்கள் சம்மதிப்பார்களா? நான் சொல்லி என் தங்கச்சிக்காக இருப்பாங்களா? அப்படி சீனா சொல்ற? ஐயோ இல்லையே ஐயா. கம்சா ஒரு கம்பத்தில் இறையானை ஒரு கம்பத்தில் கம்பம். இந்த கம்பத்தில் 2 யானை கட்டினால் இந்த கம்பத்தில் ஒரு யானை கட்டினா இந்த கம்பம் தாங்கும். தாங்கும். 2 யானை கட்டினா எப்படி ஐயா தாங்கும்? ஓஹோ, அந்த மாதிரி நான் கம்பம் ஒரு கம்பம் தங்கில் 2 யானை கட்டலாகுமா? கட்டலாகுமா? அது ஒன்றுக்கொன்று வாதம் செய்தா அந்த கம்பம் தாங்குமா? அந்த கம்பம் தாங்குமா? நல்ல வார்த்தை ஐயா. இந்த கம்பம் திறமையாக இருந்தா திறமையாக இருந்தா 1 என்ன 2 என்ன 3 யானை கூட கட்டலாம். ஆனா இப்ப நீ என்னன்ற, நீ கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையா? உன்னுடைய தங்கை தேவகி ரோகிணி சம்மதப்பட்டால் திருமணம் செய்ய. பெண்ணை பார்த்தா திருமணத்தை ஆசை வரும். புறப்படு.
நீ ஏன் பாவ போ அம்மா நெக்கு இருந்தா என்ன கூப்பிட்டு மாப்பிள்ள என்ன போல கம்பீரமா நீ எங்க கல்யாணத்துக்கு மல்லிப்பூவே இருக்கணும் மல்லிப்பூ மாலே இருக்கணும் அவன் 250 மழைக்கால கல்யாணத்துக்கு இல்லைங்க ஒண்ணு இல்ல அதோ பால் மாப்பிள்ளை அதோ பால் மாப்பிள்ளை அதோ தள்ளாடி 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 தள்ளாடியை ஊன்றி மெல்ல மெல்ல அங்க போறாங்க வயதாகி போச்சு எல்லாம் சவுண்டு போய் தொங்குது எல்லாம் ஆடுது அவரை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இரு இப்ப அவன் என்ன போல நடக்கணும் என்ன போல நடக்கணும் அது வரும் நிறைய நடக்கிறேன் இப்ப நான் எப்படி நடக்கிறேனோ ஐயா என்ன நான் எப்படி நடக்கணும் அதை எப்படி நடக்கிறீங்களோ அந்த மாதிரி பார்க்கணும் தங்கமான எந்த
இப்ப அது மாதிரி வந்து காட்டுமா ஐயா? அது மாதிரி வந்து காட்டணுமா? எது எல்லாம் தெரிஞ்சு வரைக்கும் மாட்டு வரி பாரு. சந்தோஷமா மாப்பிள்ள ரெடி ஆயிட்டானா அதுக்கு நல்ல நேரம் தங்கை சாமி ரோகிணி திருமணம் செய்ய வேண்டும். ஆனா திருமண கோலத்தோட இருக்காங்க. ஆமா, இவங்களுடைய திருமணம் செய்யணும்னா நேரம் எப்படி இருக்கு அந்த நேரத்துல பூ மாலை வரணும். பூ மாலை கல்யாணத்துக்கு பூ மாலை ஐயா கொண்டு கூப்பிடுறான். ஐயர்ப்பா நன்னாந்துக்கோ யா சோத்துக்கையில ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களோ? சோத்துக்கையில ஆசீர்வாதம் பண்ணா இது கையில அக்னி ராகவா பீடி பத்து வச்சுக்கிறேன். அடுத்துக்குள்ளே அடுத்து பாரு. ஏய் சேசி கம்கியர் எஸ் சகலமாடி. ஓஹோ வாடா சேசி நேத்து ஆளைக்கணும். அது முகம் கம்சம் மாரி இருந்தது. சூத முடானா நீ? சேச்சி யாரு தெரியுமா? நான் தான் பாண்டிச்சேரி பாப்பா. பாண்டிச்சேரி பாப்பா. சரி ஐரா பாப்பா பாண்டிச்சேரி பாப்பா. என்ன ஐரா நீ ஒரிஜினல் ஐரா நீ இல்ல டூப்ளிகேட்? என்ன 9 நூல் 11 நூல் இருக்கோ ஒரு பூ நூல். ஆமா என்ன வட பெருசு போட்டு கம்சா கூட்ட அவசரத்துல வேகமா வந்த போர் கொடிகளிலேயே பொண்டாடி பாவாடை கட்டிருந்துச்சு. அத பாவாடை நாடா ஈத்து அப்படியே வந்துட்டேன். அப்படியே உருவி போட்டு அந்த அவசரத்துல காசு இல்ல பூ நூல் வாங்க. ஆமா ஏய் கம்சனுக்கு ஏதோ காரியம் பண்ணமா அந்த மாதிரி போட்டோம்னா ஒடுக்கு காரியம் பண்ணிடுவோம். கம்ச வீட்டுல ஏதோ சுப காரியமா அதான் கூட்டுக்கிறான். கம்சன் இருந்து ஐயர் வந்துட்டு சொல்றான். ஐயா மகாராஜா ஐயா ஐயர் சொன்னீங்களா? ஐயா கம்சூரு நடு கம்சூரு டாடு ஐயா உங்களுக்கு ஏதோ காரியம் பண்ண நீங்க தங்கை தாவி ரோகிணிக்கு திருமணம் செய்ய வேண்டாம். அதனால பாரு நல்லா அந்த கல்யாணத்துக்கு கரெக்டா முகூர்த்தம் கரெக்டா குறிக்கணும். அந்த ராசி பலம் 9 எத்தனை ஒருத்தன் வந்து கரெக்டா பண்ணணும். நீ கணக்கு தப்பா பண்ண பயிர் எடுத்துருவாயிர. ஏ அம்பி சிங்க காட்டுல மேயலாம். ஏன் சிங்க காட்டுல மேயலாம்? நாட்டுல வந்தா அடிச்சு போட்டுருவாங்க. ஓ மீன் தண்ணில மேயலாம். ஏன் மீன் தண்ணில மேயுது? கரையில வந்தா கருவாடு ஆயிடுவான். அதாலதான் ரிசிவா கொட்டாயில போடுங்க. ஏன் மாடு கொட்டாயில இருக்குது? கொட்டாய் காட்டுல வெயில காஞ்சி போய் பால் கறக்காம போயிடும். ஓ அதால மாடு கொட்டாயில. ஆமா ஏ பாத்துறேன். ஏய் ஐரா அவன் சொல்லுங்க. சொல்லு ஐரா
ஏய் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரத்தை வட்ட சேர்ந்த ஆர்காவடி ராமலிங்க மாமா விக்னேஷ் மத்தாலகாரன் 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான் கொடுக்கல. அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் முருகபாடி சூரவாசார நேரு அவனும் 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான். 2 பள்ளிப்பட்டு பள்ளி குப்பை 3 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான். அது எதுக்காக வாங்கிக்கிறான்? சனமாடு ஓட்டு நம்பர் ஐயா அந்த தாங்கள் பூபதி எவ்வளவு வாங்கிக்கிறாங்க பாரு. ஏதே பாக்குறேன் பாரு அவர் பேர் அவர் நல்ல முக்கியமான ஆளு. நீ அடிக்கிட்டு பீர்கள். ஏய் தாங்கள் பூபதி கெடியாரவர பைய பூபதி அவங்கிட்ட வாதியார் வந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாரு. 3 லட்சமா நான் என்ன பண்றேன்? சேகரவாதியாரு 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாரு. 28 நடு 8 தான் அதிகமா இருக்கு. நம்ம கணக்கு எனக்கு அதே 2வது வாதியார் கிருஷ்ணவாதியாரு 1.50 வாங்கிக்கிறாரு. 1.50 வட்டி போட்டா எப்படி 3.5 லட்சம் வருது. அவர் யாரு கொடுக்கணும்? அவர் எனக்கு கூட 10 பைசா வட்டி போடுங்க. 10 பைசா வட்டி தாதாசி போட்டு கணக்கு பாரு. கல்யாண கணக்கு பாருமா. ஐயா என் கணக்கு மட்டும் வராது. திருவண்ணாமலை சேர்ந்த காவேரி முட்டி மனு படுத்துனே தூங்குறான். படுத்துனா தூங்குவான். கம்மியா 1.70 வாங்கிக்கிறா தரமாட்டான்றான். மனு தாளகாரன். ஏய் இதுக்கு அது போச்சு அதுக்கு இது போச்சு. அது போனதான் அது கணக்கு கெட்ட வரும். ஏய் கம்சுடு ஐயா மகாராஜா ஐயா சித்திரை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவலத்துல கல்யாணம். 4 to 6 கத்திரில சூப்பர் முகூர்த்தம். சித்திரை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6. இவங்க தங்கச்சிக்கு அந்த டைம் வைக்கிறேன். அந்த டைம்ல வைக்கிறேன். அந்த அடுத்த சித்திரை 26ஆம் தேதி தாய் மாமா செத்துடுவோம். அதுல போடுது கம்சன் 26ஆம் தேதி மரணம். ஐயா இன்னைக்கு நல்ல நாள் 6 to 7 சுப முகூர்த்தம். சூப்பரா காரியம் பண்ணிடலாம். அந்த யாரு உள்ள போய் பாத்துறாரு. யாரு தெரியா உனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த ஒரு ஆளு இருக்கு. யாரு? ஐயா ஆளு இல்ல போன்ல பார்த்தா தெரியும் யாரு ஆளு. சரி வா. ஐயா கல்யாணத்துக்கு தாலி வாங்கியாச்சோ? என்ன இரு நீ தனியா வாங்கியாச்சன்னு கேக்குறேன். கடையில இருந்து எடுத்தா தச்சன் கேட்டா ஐயா மாப்பிள ஐயா அந்த மாப்பிள்ளைக்கு கணக்கு பாக்குறியா? ஐயா மாப்பிள்ள வந்து சொந்த ஊரு புண்ணியூரு. பேரு மாணிக்கம். அடாக பைத்தியா. மாலை போடு. அது மேல கட்டி இரு. நான் போடலாமா? ஐயரு கல்யாணம் ஆயிரு. வாசனை பார்த்தா எங்க பொணத்து மருந்து எடுத்து தேவகி நீ தாலியா இருக்கு போற நினைக்கிறேன். மாலை கண்டபடியா இருக்கு. மாலை ஒன்று போடு. இந்த மாலை தான் இருக்கா? இது மாலை இல்லம்மா காமாலை. கம்சா கயிறு கொடு. வாய்த்து கொடுக்கல. ஆமா கூட காலியா இது மந்திரம் சொல்ல ஆவாத வேதனம். ஐயர் சொல்றதுக்கு ஆவாத வேதனம். அரகரா தாலி அரகரா சுக்கரா மரணம். அம்பி கம்பி விடு.
உட்காந்தாதான் கல்யாணத்துக்கு ஐயர் இந்த மாதிரி ஐயர் வேணும். ஆமா ஐயா ஒரு தேடி பிடிச்சு கொண்டு வந்தோம். ஆமா கல்யாணம் நான் ஆச்சரியமா உட்காருங்க. மந்திரம் சொல்லுங்க. நீங்களாம் ஆச்சரியமான ஒரு குடும்பமோ நாங்கெல்லாம் பீச் ஓரமா இருக்கிறோம். அரகரா அரகரா சுக்லாபரணம் சுக்லாபரணம் சசி வரணும் சசிகலா வரணும். ஆமா சசிகலா செருப்பு தொடப்பாட்டு எடுத்து வருவோம். ஆவாத வேணும் ஆவாத வேணும் சசி வரணும். ஐயா இன்னும் இங்க என்ன பண்றீங்க? அப்படி இங்க யாக குண்டம் இல்ல கல்யாணத்துல யாக குண்டம் இல்ல. அதான் அம்மா ஓம கொடுத்துட போறாங்க. ஒண்ணு இல்ல. அரகரா 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 சுக்லாபரணம் சுக்லாபரணம் சசி வரணும் சசி வரணும். பாட்டனார் பேர் என்ன? பாட்டனார் பேரு முனுசாமி கவுண்டர். முனுசாமி கவுண்டர் ஆகிய அவருடைய குமாரன் ஆகிய உங்க அப்பா பேர் என்ன? கந்தசாமி உடையார். முனுசாமி கவுண்டர் கந்தசாமி உடையார். மண்ணு மேலுக்கு அதுக்கு செட் ஆகாது. உங்க அம்மா பேர் என்ன? மேரி மாதா. செருப்பாளர். பையன் பையன் மதுமே மாத்திக்கிற உன் பேர் என்ன? சப்பி 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 முகமது சப்பி. என்ன தப்பா? முகமது சப்பி. நீ முஸ்லிம். ஆமா. உங்க அம்மா கிறிஸ்டின். கிறிஸ்டின். உங்க அப்பா உடையா உங்க தாத்தா கவுண்டர். கவுண்டர். என்ன கோத்திரம்? பலப்பட்ட கோத்திரம் ஆகிய ஆவாதனப்பியாக ஓமாபதி சோபாபதியாக அம்மாளுக்கு காரி மண்ண தொடுக்க முடியாது. தொடுங்க காரி காரி நீங்க தொடுக்க முடியா? ஒரு 10 பேர் தொட்டு கும்பிடுறாங்க பாரு, அதால அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா இவன் கையால எடுத்து கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. இப்ப நீ வாங்க பாரு ஐயரே. கல்யாணம் நடக்காது. எல்லா ஆசீர்வாதம் வந்து விட்டது. முடிந்து விட்டது. தாலி நான் சென்று தாலி கட்டும்போது தாலி எத்தனை தாலி இருந்தது? 2 தாலி. ஒரு தாலி இருக்கு, இன்னொரு தாலி எங்க? அப்ப நான் தாலியா? ஐயா யாரோ எடுத்துனே சொல்லுங்க ஐயா. யாரோ எடுத்தது? ஐயா இருங்க ஐயா நானா பண்ண போ. பெரிய மச்சான் எடுத்தாரு. மச்சான் ஓமா தான டவுட். யாரோ எடுத்துக்கிறாங்க. இந்த கோவில் கும்பேசாயத்துக்கு 2018 லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. 2018 அவங்க கம்மி ஒரு சின்ன கிராமம் தானே, ஒரு 1.5 லட்சத்துக்கு போட்டுதான் பரவாயில்ல. 3 லட்சத்துக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்து பாதி எடுத்து முட்டோம் வீட்டுக்கு. அன்னைக்கு காலுக்கு மேல் போனதான் என் பொண்டாடி தாலி இல்ல சொல்லிருக்கல. என்ன தூங்குற? சுத்தமான கல்பரி ஏத்தது பிரச்சனை இல்ல. கல்பரி ஏத்தி கல்பரி எரிஞ்சிச்சுன்னா அவ பொண்டாடி பத்தினி இல்லனா தேவடியா என்ன மயிர் கல்பரி பொண்டாடி பத்தி தெரியாதா? இது சரியான ஐயாட்டங்குது. ஏத்திரி கண்ண மூடு. கண்ண மூடுமா? ஏத்துறா பேமாடி கண்ணு கண்ண மூடு. இப்ப பார். ஐயோ கல்பரி வந்து போச்சு. ஐயா அப்ப பொண்டாடி தேவடியாடா. இருவா கைய வேக வச்சிரலாம். இரு
இரு பண்ணி தான் உனக்கு பண்ணணும் இரு பட்டி எடுத்துப்பா ஐயருக்கு வேலை இருக்குப்பா பல விதமான காரியம் பண்ண வேலை பண்ணுவோம் ஐயா காலி கட்டு அருந்ததியும் மதிச்சரே கண்டீர்களா? மாமா நீ சொல்லு நீ சொல்லவே கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் கல்யாணம் செய்த 3ஆம் நாள் அது மதிச்சரியும் அருந்ததி கண்டீர்களா? மதிச்சரியும் அருந்ததி கண்டீங்களா மாமா? கண்டேன் நீ சொல்லு. ஐயரே ஓ நான் என்னன்னு கேட்கணும். சாண்ட குடிச்சிருங்க. சாண்ட குடிச்சேனா? மாப்பிள்ளை பாதிகால சொல்லுமா. நான் சொல்றது கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் செய்த 3ஆம் நாள் அருந்ததியும் மதிச்சரியும் கண்டியா மாமா? மயிர் புடிச்சு வந்துக்கிறோம். கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் மதிச்சரியும் அருந்ததி கண்டீர்களா? ஓ மதிச்சரியும் அருந்ததியும் கண்டியா மாமா? கண்டேன். பெரிய தங்கச்சி நல்ல பொண்ணு அடிக்குது. ஆனா சின்ன தங்கச்சி பாரு கல்யாணம் பண்ண 3ஆம் நாளே புள்ள கழிச்சிட மாட்டாங்க. அம்மா அவசரத்துல இருக்கு போடாது. கல்யாணத்துக்கு வந்தா ஐருக்கு பச்சரிசி காசு பச்சரிசி என்ன வேணும்? ரெண்டு பேரும் காலி எடுத்துருவோம். பார்க்க வேண்டாம். உன்னுடைய தங்க தேவகிரோகினிக்கு திருமணம் செய்த சந்தோஷத்தினால் அந்த பூரிப்பினால் உன்னுடைய ரதமாகப்பட்டது கருந்தூள் செந்தூள் பறக்கின்றது. அதனால் மாட மாளிகை கோட கோபுரம் சும்மா தவிடுபடியாகிறது. கூடிய சீக்கிரம் நீ அழுக்கடவுன எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். ஏண்டா எதுக்கான ஒரு பொட்டச்சி அவ வந்து சாபத்தை கொடுக்குறது அது எனக்கு பலிக்குத்தான். இந்த வனமாகப்பட்டது இந்த வனத்தை நம்ம வந்து விட்டான்.
அதனால் இந்த நந்தவனம் அடிக்க நீங்க மனக்கோலத்தோட போய் பார்த்துட்டாங்க. நான் சில நேரங்கள பாருகிறேன். ஆபத்து இருந்தாலும் உன்னை கூப்பிடு. ஒரு ஜாக்கிரதை வந்து காப்பாத்துகிறேன். ஆகட்டும் அண்ணா. தஞ்சாவூர் ரோகிணி நந்தவன வேடிக்கை போகலாமா? என்ன செஞ்சாரப்பா மாமரம் இருக்கின்றது. அந்த மாமரத்திலே காயே கிடையாது, பூவே கிடையாது, பிஞ்சே கிடையாது. ஆனா ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் இருக்கு. அந்த மாம்பழத்தை பார்த்தா ஆசையா இருக்குக்கா. மாமரம் ஆனா இதுல ஒரே ஒரு மாம்பழம். ஆமா ஏண்டி அது எவ்வளவு சாப்பிட்டா எவ்வளவு இனிப்பா இருக்கும். நல்லா இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பேசுறோம். இதோ 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 அப்பா என்னங்க எனக்கு எட்டலடி உனக்கு எட்டலையா பறிக்க முடியல. நான் போய் போயிட்டு வரேன். பாபா எனக்கு எட்டலக்கா. ஏன்னு கேட்டா நாம கிட்ட போனா எட்ட போகுது, எட்ட வந்தா கிட்ட வருது. நம்மளால முடியாது. நம்மளுக்கு இப்பதான் புது கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ ஆமா. அதனால நம்ம வீட்டுக்காரர் இருக்கிறாரு. மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை அதான் கிட்ட போய் சொன்னா அவர் வச்சு கொடுத்தாரு. அதானே நம்ம சொல்ல நம்ம யாரே இல்ல. அதோ பாருங்க மாமரத்து பூவு கிடையாது, அழகான மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழத்தை பறிச்சு கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம். அந்த மாம்பழம் ஒரு முனிவருக்கு சொந்தமானது. நமக்கு பறித்தால் நமக்கு எல்லாம் சாபம் நேர்த்தி விடும். வேண்டாம், ஆபத்து வந்து விடும். ஐயா காரியத்தில் இடங்கட்ட நம்ம அண்ணன் வீர தீரமா இருக்காரு. வந்த பூபதி அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஒரு மாங்கனி அத பாருங்க. ஆபத்து இல்ல. ஒரு பெருத்த மாமரம், அதுல பூவும் இல்லை, பிஞ்சும் இல்லை, காயும் இல்லை, இது இல்ல. பூவும் இல்லை, பிஞ்சியும் இல்லை, காயும் இல்லை. ஆனா ஒரே ஒரு மாம்பழம், ஒரு மாங்கனி இருக்கின்றது. பழுத்து இருக்கு. அத பறிச்சு கொடு. அது வேணுமா? அது வேணுமா? அது எங்க இருக்கிறது? அதோ பாருங்க. இந்த கனியா? ஆஹா! ஏய்! இந்த கனியா இருக்காமல் போகாதா?
கம்சா என்ன வார்த்தை? கம்சா ஏன் என்ன தடுக்கிறீங்க? அந்த மாங்கனி ஒரு முனிவருக்கு சொந்தமானது. அது பறித்தால் நமக்கு ஆபத்து வந்துவிடும். பிறகு உன்னிஷ்டம். என் தங்கை அவள் தேவகி ரோகிணி ஆசைப்பட்டு விட்டாள். இந்த மாங்கனியால் எது வந்தாலும் சந்திக்க நான் தயார். சரி வருவோம். கனியே இரு பிளந்து ஆளு சரி பண்ண அண்ணா இந்த மாங்காய் இருக்குது பாரு. ஆமா இது வந்து வா நான் ஏதோ இந்த மாங்காய் இருக்குது பாரு. இந்த மாங்காய் பழத்தை ரெண்டா போட்டு ஒரு பாதி அக்காவுக்கு ஒரு பாதி எனக்கு அந்த கொட்டை இருக்குது பாரு. அந்த கொட்டை எங்க வீட்டுக்கு அது சாப்பிட்டா இந்த சமயத்துல அந்த கனிக்கு தொண்டைக்காரர் அத பரிசும மகரிஷி தப்பா ஆகட்டும் மோகண்ட ஆசீர்வாதமான வயசை தாண்டலாம். தாண்டாத அப்படியே ஆகட்டும் தெரியுதா ஒண்ணு புரியல தாத்தா. பட்டிய தாப்பா கொட்டிங்கிட்டு ஒண்ணு தெரியல. மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூணு ஆசை வெறுத்துட்டேன். வெறுத்த மகான் அதான் தாத்தா வெத்தலை வள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்கிறது தாத்தா. வெத்தலை வள்ளிக்கிழங்கு மாதிரியா? ஆனால் மருத்துவ மகாரிஷி கரெக்ட். ஆனால் ஆரோக்கியமாக பாரியாற்று வனத்தில் பெருத்த மாமரம். ஆமா அந்த மாமரத்தில் ஒரு மாமாமம் என்பது 12 வருடம். ஒரு மாமாமம் என்றால் 12 வருஷம். ஆமா 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பூப்புக்கு ஒரு பிஞ்சரிங்கு ஒரு காய் காய்த்து ஒரு கனியானது கனியும் ஒரு பழம் பழுத்துவிடும். ஆமா நான் சென்று அந்த மாமரத்தின் அடியிலே திருநவ மந்திரத்தை உச்சரித்தால் கனியானது கரத்திலே வரும். அந்த கனியை சாப்பிடுவது பழக்கம். அதை சாப்பிட்டால் கனி சாப்பிடுறீங்களா? சாமி பேர் சாரூபா சாயுச்சி நான்காம் பதவிக்கலாம். அதை சாப்பிட்டால் ஆமா அந்த நாள் மத்தலகரம் பழம் சாப்பிடுறீங்களான்னு கேட்கலாம். அவர் சாப்பிடுவார் பழம். நான் ஒரு பழம் கொடுக்குறேன். வாங்க கொடுங்க வாங்க. ஆனா அந்த நாள் இன்றைக்கு வந்துவிட்டது. ஃபாரஸ்ட் வனம் மாமரத்தின் அடியில வந்து விட்டோம். பிரணவ மந்திரத்தை உச்சரித்தால் கனியானது கரத்தில் வரும். கனியை சாப்பிட்டு அதெல்லாம் பருத்த பழமா போகும். கரெக்ட். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய அருணாசல. சிசியா ஒரு கண்ணு சாயவல போகுது பாத்தியா? ஆமா இன்னும் மாமரத்து பாரு. மாமரம் மாமரம் காணகத்தில் இருக்கின்றது. அப்புறம் என்ன அதுல
காம்பு இருக்கு பாரா. ஆமா ஏங்க, காம்பு சொல்லுது. ஒரு பூ பூத்து ஒரு பிஞ்சு இறங்கி ஒரு கனி எடுத்து பழம் எடுத்தால் அந்த காம்பு இருக்கும். ஆமா. ஆனா காம்பு மட்டும் இது பழத்தை காணுமே. ஓ அப்ப அந்த கனி இல்லனா அந்த காம்பு இருக்காது. ஆமா. அப்ப காம்பு மட்டும் இதுன்னா அப்ப பழம் கண்டிப்பா கையை யாரோ அறுத்து இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நீ ஊன கண்ணை மூடி ஞானத்தால் பார். ஓ மகாராஜன் அவர் மகன் கம்சபதி தங்கை தேவகி ரோகிணி ஆசைப்பட்டு கனியை கேட்டால் அதை அறுத்து கொடுத்த மாதிரி ஞானத்தில் தெரிகிறது. தங்கைமார்களை ரதத்தில் ஏற்றி கல்யாணம் செய்து பொண்ணு மாப்பிளை அமர்த்தி ரதத்தில் ஆகோதத்தில் செல்கின்றான். அவன் இதோ பார் இருக்கிறது. மருத்துவ மகவாரிசி நீ அவனா குடுகிறே என்னுடைய ரகத்தை மறுத்த காரணம் மாமரத்தில் கனி அறுத்தது யார்? நீதான் அறுத்த? அந்த மாமரத்தை நான் பார்க்கல, கனியை நான் அறுக்கவில்லை. கனி அறுக்கவில்லையா? ஐயா, கனகத்தில் இருந்த மாமரத்தில் கனி அறுத்த ஆள் உனக்கு தெரியுமா? கனி அறுத்தது தெரியாது, எனக்கு தெரியாது ஐயா. ரோகிணி ஐயா சாமி, ஐயா சாமியா, வணக்கம் வணக்கம் சாமி. ஐயா சாமி அவர் பேரு நான் விஸ்வநாதன். ஐயா சாமின்ற எனக்கு தெரியாதுங்க. மாமரத்தில் கனி அறுத்த ஆள் தெரியுமா? மாமரமா? அந்த மாமாத்தி நான் பார்க்கல, கனியும் பார்க்கல, எதையும் பார்க்கல நானு. ஐயா, கானகத்தில் இருந்த மாமரத்தில் கனி அறுத்த ஆள் உனக்கு தெரியுமா? கானகத்தில் இருந்த மாங்கனி அறுத்தாளா? அறுத்தாள் அண்ணா, எங்க அண்ணன் கம்சபூபதி தான் அறுத்தார். நாங்க ஆசைப்பட்டு இருவரும் கேட்டா அதை பறித்து தேவகி ரோகியான எங்களுக்கு தங்கைமார் இருவருக்கு பிரித்து கொடுத்தார். ஆமா, நாங்க சாப்பிட்டோம். புறப்படு. அதே கம்சா நாடகத்தில் இருந்த மாமரத்தில் கனி அறுத்து தங்கமார்கள் தேவகி ரோகிணிக்கு கொடுத்து விட்ட அல்ல என்று பொய்க்கண்டாய். நான் தான் கனி அறுத்தேன் என்று உனக்கு யார் சொன்னது? உன் தங்கை, பெரிய தங்கை தேவகி. அவள் என்ன உழைத்தாள்? என் அண்ணன் அறுத்து தங்கை மகன் 2 பேருக்கும் கனியை பிரித்து கொடுத்தாள். என் தங்கை ஆமா, தேவகி உழைத்தாள். உண்மைதான். அதனால் அதே கம்சா தங்கமார்கள் கனியை கேட்டால் அறுத்து கொடுத்து விட்டு என்னிடத்தில் இல்லை என்று பொய் சொன்னாய் அல்லவா? அதே உன் தங்கை தேவகி ரோகிணி வயத்தில 8 குழந்தை பிறக்கும். 8வது குழந்தையால் கட்டாயம் மரணம். பிடிதா சாபத்தை. எனக்கு சாபம் வந்து நேர்ந்த தங்கையோ,
இந்த கம்சனை கண்டா கருங்கல்லு கூட குத்தாடு அப்பேற்பட்ட கம்சனுக்கு இந்த கம்சனுக்கு மரணமா ராஸ்கல் எங்கடா அந்த தேடுல நஞ்சா அந்த தேவடியா பையன் என்ன கேட்டா அந்த தேவடியா என்ன சொன்ன இல்லனா அவர் பார்த்தா பெருத்த மகிழ்ச்சி மாதிரி தெரியாரு அவர்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது அதனால உண்மையாவே பேசுறியா தேவடியா அவன் என்ன சொன்னான் அவர் வந்து யார் கனி அறுத்தது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு எங்க அண்ணன் தான் அறுத்தாரு எங்களுக்கு தான் பிரித்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் அறுத்தா அதான் உண்மை அதான் உண்மையா அந்த தேவடியா பையன் கனியாத்து நீ சொல்ல அந்த தேவடியா பையன் எனக்கு சாபத்து கொடுத்துட்டான் என்ன சாபத்து கொடுத்தான் என்ன சாபம் அடே கம்சா உன்னுடைய தங்க தேவகிரோடு வச்சு 8 பிள்ளை பிறக்கும் 8வது பிள்ளையால் உனக்கு கட்டாயம் நான்றா கனி அறுத்தவன் நானு அது சின்னவன் நீங்க 2 பேரும் தான் நீங்க உயிரோட தான் பிள்ளை பார்ப்பீங்க நீங்க செத்துட்டா எப்படி பிள்ளை பார்ப்பீங்க கண்டிப்பா அதனால தலைக்கு வணங்கி ஏய் 2 பேரும் தலைக்கு வணங்கி ஒரே திருமணவாள் எடுத்தா மசுதேவரே ஏன் என்ன தடுக்கிறாய் அவர்களை விட்டுவிடு என்னை வெட்டுங்கள் பிள்ளை பிறக்கும் அதனால் என்னை விட்டு விடுங்கள் ஓஹோ நியாயமான வார்த்தை ஏன்னா என்னுடைய தங்க தேவகிரோடைய கணவன் அவரு கணவன் ஆனா நீங்க இருவரும் நீங்க சேர்ந்தாதான் பிள்ளை பிறக்கும் அதனால் இவரை சாவடிச்சிட்டா விட்டுடு என்ன விட்டு அவங்கள விட்டு விடு என்ன வெட்டுன்னு நீ சொல்ற வெட்டுங்கள் ஐயா வசுதேவரே உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்ன காரணம்னா நீ சொல்ற உன் வார்த்தைப்படியே உன்னை நான் வெட்டிடுறேன் வெட்டிட்டா நீ செத்துட்ட இந்த தேவடியாளுங்க ஊரு மேல போய் புள்ளி பெத்து அந்த புள்ளியால நான் சாக மாட்டான் கண்டிப்பா அவன் என்ன சாப்பிட்டு கொடுத்துட்டு போறான் அதுதான் உறுதியா கொடுக்குறா அவன் என்ன சாப்பிட்டு கொடுத்துட்டு போறான் அடே கம்சா உன்னுடைய தங்கை தேவகிரோடு வச்சு 8 பிள்ளை பிறக்கும் 8வது பிள்ளையால் கட்டாயம் தேவி ரோகிணி வந்து சொன்னா வசுதேவர் வந்து சேர்ந்தா புள்ள சொல்லல நீ சத்துருன்னு வச்சுக்க இவன் ஊர் மேல போய் கண்டிப்பா இந்த ஊர்லயே புடிச்சிருவாங்க மாப்பிள்ள கண்டிப்பா மகாராஜா உங்க சின்ன தங்கச்சி கூட போவாது பேசிக்குது பாரு தேவைங்க அது கண்டிப்பா போகும் இதாண்ட பார்த்தாருடைய குருநாதர் வசுதேவர் இந்தோட பார்த்தாருடைய தங்கை தேவகி ரோகிணி இவங்க என்ன செய்வென்றால் கை விலங்கு கால் விலங்கிட்டு கை விலங்கு கால் விலங்கிட்டு கை விலங்கிட்டு கட்டம் என்னன்னு கைவில கலந்து சிறத்தால் அடைத்தார் தப்பி தவறு குழந்தை பிறந்தார் அழைத்து மணி அடிக்கும் ஆனா உதிரம் சொட்ட அந்த பிள்ளைய கொண்டு வந்து கொடுக்க கைவில கலந்து பாபா அக்கா ஐயோ படுபாவி நம்ம அண்ணன் நம்ம கை விலங்கு கால் விலங்கிட்டு சிறைச்சாலை அடிச்சு விட்டான் நம்மளுக்கு இப்ப யாருதான் நம்மளுக்கு கஷ்டத்துக்கு ஆதரவு யாருன்னு கேட்டா அந்த நாராயணன் தான் ஆதரவு அவர்தான் நம்மளுக்கு கண்ணெடுத்து பார்க்கணும் அவர்தான் நம்மளுக்கு துணை நினைச்சா கண்டிப்பா இந்த கை விலங்கு கால் விலங்கு எடுத்து விடும் தண்டத்தானே கேட்டு விடும் அதனால நாராயணா தானா தெரிஞ்சு போய் அண்ணவா முத்தந்தர மாறனே எங்க அண்ணன் கம்ச போகும்போது கட்டளைப்படி இதுக்கு முன்னாடி 5
குழந்தை பிறந்தது. பிறந்து விட்டது. அதை கொண்டு போய் கொடுத்தீங்க, அவன் கொண்டு போட்டான். கொன்று விட்டான். இது 6வது குழந்தை பிறந்திருக்கிறது. அழகா இருக்குது. இதையும் கொண்டு போய் தான் கொடுத்து கொள்ள போறீங்களா? கொண்டு போய் கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்படிங்களா? ஆமா. அவர் சொல்லு வாக்குப்படி ரத்தம் சொட்ட சொட்ட எனக்கு கொடுக்கணும். இது 6வது பிள்ளையா? 6வது பிள்ளை. ஓய், புதினம் சொட்ட சொட்டை. இது 6வது பிள்ளை இருக்குது. இது சும்மா இல்லாமா? விடக்கூடாது. கருமவால் எடுத்தான் தந்தன். பாடி. தல்லே, என்னை கிழமை அவன் யோகா இதோடு 7வது குழந்தை. கண்ணே, கம்சனுடைய கட்டளை மீறப்படாது. கொண்டு போய் கொடுக்கத்தான் வேண்டும். கொடுத்தாக வேண்டும். கொண்டு போய் கொடுத்தாக வேண்டும். சரி. நம்ம ராணியம்மா வீட்டுல ஒரு ஆயில் பாடில ஒரு குழந்தை பிறந்து செத்து போச்சு. இது எதுவுமே நம்ம சுடுகாடு எடுத்து போய் புதைக்கணும். மழை வருது. நம்ம புதைக்க முடியாது. மழை விட்ட பிற்பாடு இந்த பணத்தை எதுவும் புதைப்போம். மழை நடந்து போகும் வழியில் ஏதோ ஒரு குழந்தை இறந்து கிடக்கின்றது. இங்க என்ன காரணம்? ஆனால் இந்த உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தையை இங்கே வைத்துட்டால் எங்கேயாயிலும் வளர்ந்து விடும். இந்த இறந்து போன குழந்தை எடுத்து சென்று கம்சனிடம் கொடுக்க வேண்டும். செத்திய பிரதேசத்தை கொடுக்க வேண்டும். ஏழாவது குழந்தை இறந்தே பிறந்து விட்டது. இறந்தே பிறந்ததா? திறனுக்கு பிறந்து நடிக்குது பச்சாது. செத்து போன கொஞ்சம் செத்து போன மாதிரி நடிக்கிறேன். அது உண்மையிலே செத்துதான் போச்சு. இது அப்பனை போல தங்கிரும் போகுது. நம்ம சத்தமே நடிக்கலாம். கம்சன் நம்மளை விட்டுருவா. கம்சன் இறந்தவாய அப்படின்னு நினைச்சாக்க உண்மை. கருமவால் எடுத்தான் செத்து போய் தானே இருந்துச்சா? நம்ம பணத்தை தூக்கிட்டு வந்தோம். செத்து போய் தானே சுடுகாட்டுக்கு செத்து போன பணத்தை தூக்கிட்டு வந்தா இங்க பொதுகளான வந்தா மழை வந்து ஒதுங்கி நிக்கிற நேரத்துல இப்ப எப்ப செத்து போன உயிரா இருக்கும்? உயிராக்குதா? சரி, நம்ம இந்த குழந்தை எடுத்து போய் நம்ம ஆயுள் படியில எவ்வளவு நாளா குழந்தை இல்லாத இருக்கிறாங்க நம்ம அசோதம்மா. அந்த அசோதம்மாட்ட குடுத்துட்டோம்னா இந்த குழந்தை எடுத்து போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்தோம்னா அவங்களுக்கும் சந்தோஷம் ஆயிடும், நம்மளுக்கும் ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம போய் அழகான கண்ணே கண்ணே விலகி சுவாமி கண்ணே, நீங்க என்ன சேர வேண்டும் என்று என்ன கிட்ட வரீங்க. ஆமா கண்ணே. ஆனா நீ நானும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தால் அதையும் கொண்டு போய் எங்க அண்ணன் கிட்ட தான் கொடுப்பீங்க. ஆமா, அதனால நம்ம சேர்றது வேணும், குழந்தையும் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப கவலையா இருக்கு. கண்ணே சேர்ந்தே ஆக வேண்டும். யாரது? சுவாமி சொல்லுங்க ஐயா. எட்டாவது முறையாக நீங்க சேர்ந்தால் இந்த நாராயணமூர்த்தி கண்ணனால வந்து பிறந்து கைது காலை பிடித்து விடுவேன். சரி, கைதை கத்தாது, ஆராய்ச்சி மணி அடிக்காது, சேவலுக்கு குழந்தை விட மாட்டான், குழந்தை சேவல் விட மாட்டான். அதனால் ஆயர்பாடியில் அசோகமணியில் அசோகருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த ஆண் குழந்தை
கொண்டு போய் ஆ. அசோத வீட்டை வைத்து விட்டு ஆஹா. அந்த பெண் குழந்தை கொண்டு வந்து ஆ. அமிர்தத்தை கொடுத்து விடுங்கள். ஆகட்டும். அப்படியே அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும். கேட்டீங்களா? பகவான் என்ன சொன்னாரு? ஆ. ஆண் குழந்தையா 8வது குழந்தையா நான் பிறக்க போறேன். பிறக்க போகின்றேன். எனக்கு என்னை கொண்டு போய் அசோத மனையில வைத்துவிட்டு வைத்துவிட்டு அங்கே பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தையை கொண்டு வந்து 8வது குழந்தை பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு அப்படின்னு கம்சத்து கொடுக்க வேண்டும். பகவான் சொல்லுங்க. பகவானுடைய கட்டளை. அப்படி ஆகட்டும் கண்ணே. ஆ, சரி. பகவானே வந்து பிறந்திருக்கிறார். பகவானே பிறந்திருக்கின்றார். அழகான கரிய நிறத்தோடு இருக்கிறார். ஆமா கண்ணே. சரிங்க. ஆஹா. பகவான் சொன்ன வார்த்தைப்படி கொண்டு போங்க. கொண்டு போய் அங்க வைக்க வேண்டும். இப்படியாக ஆ. அது வசுதேவர் ஆ. அசோத மனையை தேடி தேடி செல்ல. செல்ல அந்த சமயம் அந்த நந்தனுடைய மனைவி அசோதை அம்மன் தத்தா இந்த குழந்தை எடுத்து சென்று அதோ நந்தன் மனை அசோகரை வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தை எடுத்து போய் அந்த கம்சத்தில் கொடுக்க வேண்டும். கம்சா, இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. பெண் பிள்ளையா? ஆஹா, அடே வசுதா, அவர் என்ன சாபத்தை கொடுத்தா? அடே கம்சா, சாபத்தை கொண்டு வந்து எட்டு பிள்ளை பிறக்க. எட்டாவது பிள்ளையா? இவனுக்கு கட்டாயம் வரணும். அப்படி வளர்த்தா. நானா எதுக்கான ஒரு பொட்டச்சி. இது எட்டாவது பிள்ளை. இந்த பிள்ளையா எனக்கு மரணமா? இந்த பிள்ளை காலை பிடித்து என்னோட சொல்லிட்டு ஆகாயத்திலிருந்து என்னுடைய வளாயத்தை காட்டினால் இது புலவாக பிளந்து விடுவார். எந்த வார்த்தை யாரது? ஆழ்வராசக்தி என்னை கொள்வதற்கு அது அசோக மனைவியே என்னுடைய அண்ணன் அந்த நாராயணன் கண்ணனாக வளர்ந்து கொண்டு வர போகிறார். என்றைக்கா இருந்தாலும் அந்த 8வது பிள்ளையாய் பிறந்த என்னுடைய அண்ணன் அந்த கண்ணன் கையால் கண்டிப்பா உனக்கு மரணம் அடக்கம் சா. ஆயர் பாடி அடி எடுத்து வைத்தார். உன்னுடைய சிரம் 16,000 சுக்கலா போக கிடந்தது.
சுட்டியலாக அசோக மனையில் என்னுடைய அடியெடுத்து வைத்தால் சிறப்பாக சுத்தமாக போய்விடும். அதப்பா என்னிடம் பூதகி இருக்கிறார், பூதகி இருக்கிறார், இருக்கிறார். சகலாசுரர் இருக்கிறார். இருக்கிறார். அவங்கள வச்சு அவனை மடிச்சு என்ன போனா